அன்பர்களுக்கு காலை வணக்கம். சில வாரங்களுக்கு முன்பு இந்தியாவின் ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர் முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகனுக்கும் ஆனந்த் அம்பானிக்கும் ராதிகா அப்படின்ற பெண்ணுக்கும் திருமணம் நடந்தது. இது எல்லாருக்குமே தெரியும். இது உலகறிந்த ஒரு செய்தி. அந்த கல்யாணத்தில் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் விசேஷங்கள் அப்படின்னு பட்டியல் போட்டால் அது பிரமிப்புன்ற வார்த்தையை விட தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்துக்கான செலவு மட்டும் முகேஷ் அம்பானி செலவு பண்ணது 5,000 கோடி. 5,000 கோடி செலவு பண்ணியிருக்காரு அந்த கல்யாணத்துக்கு. அவருக்கு கிடைத்த பரிசுகள், அந்த மணமகனுக்கும் கிடைத்த பரிசுகள்லாம் பார்த்திங்கன்னா பில்கேட்ஸ் 120 கோடியில் ஒரு தீவே கொடுத்துருக்காராம். சல்மான் கான் ஏதோ 23 கோடியோ 25 கோடியோ ஒரு வாட்ச் கொடுத்துருக்காரு. இதில் அவரை அந்த கல்யாணத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணது பெரிய மனுஷங்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்க, சாதாரண பொதுமக்கள் எல்லாருக்குமே கூட செலவு பண்ணியிருக்காரு. 40 நாளைக்கு ஏதோ தொடர்ந்து சாப்பாடு போட்டிருக்காரு ஒரு இடத்துல மும்பையில். அந்த மாதிரியெல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. அதில் கூட நம்ம மிக பெரும் பிரபலங்கள்லாம் போய் கலந்துக்கிட்டு. ஜஸ்டின் பீபர் அப்படின்ற ஒரு பாப் சிங்கர், அவருக்கு மட்டுமே 80 கோடி கொடுத்து வரவழைச்சிருக்காரு. எல்லாரையுமே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்தில் எல்லாரையும் வரவழைச்சிருக்காரு. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட போய் பார்த்திங்கன்னா அங்கே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்க மனசு கஷ்டமாக இருந்தது. தெரியல இது எப்படி எடுத்துப்பீங்க அப்படின்னு தெரியல எல்லாரும். நான் ஒரு காலத்தில் மிக பெரும் விசிறியாக இருந்தவன் ரஜினிக்கு. அவர் போய் அவருடைய மகள் கல்யாணத்துலேயோ சரி, இங்கே அவருக்கு எத்தனையோ நெருங்கின ஆட்கள் கல்யாணம்லாம் நடந்திருக்கு. அங்கெல்லாம் போய் அவர் இன்னும் பெருசாக நடனம்லாம் ஆடின மாதிரி தெரியல. ஆனால் ஆனந்த் அம்பானி கல்யாணத்தில் நடனம் ஆடுறாரு. தெரியல, அது நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் பார்க்கும்போது நிச்சயமாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவ்வளவு பெரிய கல்யாணம், இவ்வளவு பெரிய ஆடம்பரமான கல்யாணம் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு 8 லட்சம் கோடி. அம்பானிக்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு அந்த 8 லட்சம் கோடியில் 5,000 கோடி தான் செலவு பண்ணியிருக்காரு. அப்படி பார்த்திங்கன்னா நம்மளோட ரொம்ப சிக்கனமாக தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அவர். நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வருமானத்தை விட அதிகமாக தான் நம்ம நிறைய செலவு பண்ணுறோம். அது பண்டிகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா நம்ம செலவு வரம்புக்கு மீறி தான் நம்ம செலவு பண்ணுறோம். அதனால தான் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணுறது போதும் சரி, வீடு கட்டும் போதும் சரி, நம்ம வரம்புக்கு மீறி நம்ம செலவு பண்ணுறதுனால தான் வாழ்நாள் முழுவதும் நம்ம கடனாகவே இருக்கும், கடன் தொகையை அடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஆனால் அதை சரியாக நம்ம திட்டமிடணும். நமக்கு என்ன எல்லையோ அந்த எல்லையோடு நிறுத்தி நம்ம கல்யாணத்தை இல்லை மற்ற நிகழ்ச்சிகளையே எல்லாத்தையும் நம்ம கொண்டாடணும். அப்படி இருந்தால் தான் வாழ்க்கையில் மீதி நாள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அந்த ஒரு நாள் நம்ம பயங்கர கிராண்டாக பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிறது, அந்த ஒரு நாளுக்காக ஒரு வாழ்க்கை ஃபுல்லாகவே நம்ம தியாகம் பண்ணுறது அவ்வளவு சரியான விஷயமாக படலை. அம்பானி பண்ணலாம், நம்ம பண்ண முடியாது. திருக்குறளில் பார்த்திங்கன்னா வலி அறிதல் அப்படின்னு ஒரு அதிகாரம். வலி அறிதல்னால் தன்னுடைய வலிமையை அறிதல். இது அரசருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான். நம்முடைய வலிமையை அறிந்து போர் தொடுக்கிறதோ இல்லை வேறு வேலைகள் பண்ணுறதோ பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்ட அதிகாரம். அதில் ஒரு குறளில் அவர் பொருள் சம்பாதிக்கிறதெல்லாம் பொறுத்தி கூட சொல்லியிருக்காரு. இதில் அற்புதமான குறள் இது. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. ஆகாறு அளவிட்டது, அதாவது பொருள் வருகின்ற வழி. ஆகாருன்னா வரும் வழி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப கம்மியாக தான் சம்பாதிக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை, பெருசாக பொருள் கையில் இல்லை. ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, அதனால் எந்த ஒரு தப்பும் இல்லை, துன்பமும் இல்லை. எப்போ துன்பம் இல்லை அப்படின்னா, போகாறு அகலாக்கடை, பொருள் போகின்ற வழி அதே அளவுக்கு குறியதாக இருந்ததுன்னா, அதாவது கம்மியாக செலவு பண்ணோம்னா துன்பம் இல்லை. அந்த போகின்ற வழி மட்டும் பெருசாக இருக்குது, ஆனால் பொருள் வருகின்ற வழி ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் துன்பம் தான்.
அதனால் நமக்கு வர்ற வழியினுடைய அளவை பொறுத்து நம்ம போகின்ற வழியினுடைய அளவையும் முடிவு பண்ணிக்கணும். அப்படி முடிவு பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். அப்போ தான் வாழ்க்கையில் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். அதனால் வருமானத்தை பொறுத்து திட்டமிடுங்கள், அதற்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுங்கள். ஆகாறு அளவிட்டது ஆயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை. நாளைக்கு வேறு ஒரு குரல் மூலமாக சந்திக்கலாம். நன்றி. உங்கள் அன்பன் ஸ்ரீதரன்.